பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? நீங்க ஒரு நல்ல வேலையை செய்றீங்க. நீங்க அந்த நல்ல வேலையை செஞ்சதை யாருமே கவனிக்கல. நீங்க அதை செஞ்சதுக்கும் யாருமே ரிவார்டு தராம மறுத்துட்டாங்க. அதுவும் யாருமே பாராட்டவும் செய்யல. அதை பார்த்து நிறைய பேரு அத அப்படியே இக்னோர் பண்ணினாங்க. அந்த டைம்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இதே போலதான் வேதத்துல ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க யாரும் இல்லைங்க, மொர்தெகாய். இவரும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாருங்க. அப்போ இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆண்டவருடைய வழியில அவர் செய்த நன்மைகளை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் கரெக்டான டைமிங்ல செய்வாரு, ரிவார்டு கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சு பொறுமையோடு காத்திருந்தாங்க. இவர் எல்லா உதவியும் செஞ்சாரு. அவர் கூட இருக்கிற எல்லா தேவனுடைய மக்களுக்கும் தன்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணினாரு. ஆனா எந்த ஒரு மனிதர் மேலையும் அவருடைய நம்பிக்கையை வைக்கல, ஆண்டவரை தவிர. நாமளும் நம்முடைய நம்பிக்கைய ஆண்டவர் மேல வைக்கணுங்க. ஆண்டவர் மொர்தெகாய் உண்மையா இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவருக்கு எதிரான வர எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் வெட்கப்படுத்தும்படி உயர்த்தி வச்சதா எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 7-14 வசனம் வரையும் பார்க்கலாங்க. நாமளும் பொறுமையுடன் கர்த்தர் நமக்கு ரிவார்ட் கொடுக்கும் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட பற்றதெல்லாம் இருக்கணுங்க. மனிதர்களை நம்புறதற்கு பதிலா ஆண்டவரை நம்பி இருப்போங்க. மொர்தெகாயை போல நம்மளால செய்ய முடிய சின்ன சின்ன ஹெல்ப்ப மற்றவர்களுக்கும் செய்யலாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6:9 அழகா இப்படியாக சொல்றாருங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா அவங்க செய்யறதுக்கு முன்னாடியே நாம உதவி செய்ய நினைப்போம். God bless you.